அவேர்னஸ் எப்படி அவேர்னஸ்? ப்ராஸ்பெக்டிங் அவேர்னஸ், அதுல இதெல்லாம் அவேர்னஸா இருக்கணும். பண்ணக்கூடாது. அவேர்னஸ்ல எடுத்துட்டாலும் என்னென்ன அவேர்னஸ்லாம் ஒன்னு பார்ப்போம். கம்பெனி பத்தின அவேர்னஸ் ஓகே, ஹெல்த் அவேர்னஸ் ஓகே, பீப்புள் ரிலீஜன் அவேர்னஸ். நாங்க எங்க இதுல எங்க மதத்துல இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். முடிஞ்சு போச்சா கதை. ஆடாப்பாவை இது சொல்லி தரவே இல்லை இருக்காங்க. ஓகே, வேற ப்ரொஃபஷனல் அவேர்னஸ் ஓகே. மக்கள் நம்மளை பத்தி இந்த தொழிலை பத்தி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியணும் இல்லையா? இல்ல நம்ம மாதிரி வாயா ராசா நேரத்தான் ஒருத்தான் சொல்லி போனா நீ அடுத்தலையா ஐயே இது தெரியாம போச்ச என்ன இல்லை, நமக்கு அவேர்னஸ் இல்லை. ஒரு மண்டை காஞ்சி போய் இருக்கான் தெரியா, வீட்டுல பயங்கர சண்டை, டிவோர்ஸ் வரைக்கும் போனீங்க, பொண்டாட்டி இல்லை வீட்டுல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் போய் நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், எப்படி இருக்கும்? என்ன இல்லை, நமக்கு அவேர்னஸ் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தட்ட பேசும்போதும் அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு பேசணும். இப்போ யார்கிட்ட போய் பேசணும்? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, இருக்கீங்க, எந்த மாதிரி ஆள் கூட பேசுங்க சொல்லி அவேர்னஸ். ஒரு இவன்கிட்ட பேசுங்களா? அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ் எவன்கிட்ட பேசுவீங்க? ரெண்டாவது எதுக்கு? அவன் எங்கேயோ போறான், அவன்கிட்ட போய் அவேர்னஸ் இல்லாம அவன்கிட்ட கேட்டு தம்பி போடா நானே வேகம் போயிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன், வேற வேலை சொல்லி இல்லாம சும்மா சுத்திட்டு இருப்பான் அப்புறம் சார் அப்படின்னு அவன் பேசலாம். இது என்னது? அவன் நம்மளே பார்த்து ஒருத்தன் பேச நல்ல ஒரு ஆள் கிடைக்காது பார்த்தா வந்துட்டான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்பான். அப்ப என்னது? தட்டி விட்டு பேசணும், அவேர்னஸ். ரெண்டாவது வந்து எல்லாம் நான் சொன்னா எல்லாருக்கும் நம்ம சொல்லணும், யாராவது கிடைக்க மாட்டா சொல்லணும். சரிப்பா சரி, நீ பெரிய ஆளா போற, கோடீஸ்வரா போற, ஓகே, அது ஏன்னா இந்த பாடுபடுத்துற, நான் என்ன இருக்கணும் செத்தனா ஒருத்தர் கேட்டிருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கட்டல. அதுதான் பேசிட்டு இருக்கேன். எங்கேயாவது நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருப்போம், யாராவது அவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க அதை பொறுத்து அந்த அவேர்னஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? நான் பொதுவாக வந்தோன்னு கவனிக்கிறது வந்து எல்லாரும் கை கட்டிட்டு இருக்காங்க. நீங்க குளிரா இருக்கலாம் அல்லது சிலவங்க பழக்க வழக்கம் இருக்கலாம், அது வேற கதை. பட் ஜெனரல் அப்படி இருப்பாங்க. அப்போ இருந்தாங்க என்ன தான். இப்போ வந்து நம்ம எதுவுமே பிளான் ஆரம்பிக்கக்கூடாது, பிரசன்டேஷன் ஆரம்பிக்க பேசக்கூடாது, லேப்டாப் ஓப்பன் பண்ணக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது. என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவங்கள இதெல்லாம் உடக்க வைக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அதுவே புதுசாக ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கீங்க, வேலை இவர் வேலை 50,000 சம்பளம், இவர் ஓகே பண்ணால் அவங்களை சேர்த்துறாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்க? சொல்லுங்க சார், வேலை தரீங்களா இல்லையா? கேட்போம், நம்ம கேட்க மாட்டோம். எப்படி இருப்போம்? ரைட் சார், மணிதான் சார், எல்லாம் முடிச்சிடலாம். என்னது இது? பாடி லாங்குவேஜ், சின்சியரிட்டி. இதில் அவேர்னஸ் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். எல்லா அவேர்னஸில் இது ஒரு அவேர்னஸ், பாடி லாங்குவேஜ் அவேர்னஸ் இருக்கணும். அப்போ நம்ம ரிலாக்ஸாக இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுடா உள்ள போகாது, சொல்லுடா நீ சொல்லு அப்படி இருப்பாங்க. அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ எதுவுமே வாயை திறக்கக்கூடாது. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து இப்படி கொண்டு வந்து நார்மலாக்கி விட்டு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கும். ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம். ஸோ நீங்கள் யார்ட்ட பிளான் பிரசன்ட் கொடுக்க போறீங்க, பேச ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அது கவனிங்க. ஒருவேளை அவர் நல்ல குளிராக இருக்கும், அப்படியோடு கட்டிட்டு இருப்பார், அவரை போய் இதுதான் இப்படி இருக்காருன்னு அவருக்கு கோவப்படாதீங்க, அது வேற கதை. ஸோ எல்லா வகையிலும் அவேர்னஸாக இருக்கணும். நானே சில நேரம் பேக்கு மாதிரி பேசிட்டே இருப்பேன். நான் இவ்வளோ பெரிய ட்ரெயினர் திரும்ப யூடியூப்ல பெரிய ட்ரெயினர் பேசிட்டு இருப்பேன். நம்ம டீம் நாங்கள் என்ன தூக்க வர சேர போட்டு அருன்னு எடுத்துட்டு சரி நம்ம தூங்க போமா, இந்த கேவலமா யாராவது ட்ரெயினிங் கூட பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. அதனால தான் நானும் படிக்க வந்திருக்கேன் கூட. நம்ம பேசும்போது கேட்காங்களா, இவங்களுக்கு போர் அடிக்கா, நம்ம பேசிட்டு வேற நித்தியா பார்த்துட்டு இருப்போம். அப்போ நான் டேய் விடுறா அப்படின்னு இருக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். அந்த கவனங்கள் இல்லை சிலவங்க எந்திக்கிறது போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஓகே கிளம்பலாமா அப்படி சொல்லி எந்திக்கிறது கரெக்டாக இருக்கணும். எப்போ பிஸ்னஸ் சொல்லணும், எப்போ பேசணும், எப்போ போர் அடிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வேகமாக இருப்போம், அவங்க மூஞ்சி தெரியாது, அப்போ வந்து பேசக்கூடாது. அவேர்னஸ் கிளியராமா? க்ரூமிங் எட்டிக்விட்டி அண்ட் பாடி லாங்குவேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. நிறையா புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். க்ரூமிங்கில் வந்து என்ன சொல்கிறது, பர்சனல் ஹைஜீன், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது, எது அழகு சேர்க்கறது, க்ரூமிங்காக இருக்கிறதுக்கு காசு தேவையில்லை. இதில் ஆரம்பித்து பாடி லாங்குவேஜ், பேசுகிறது, நிற்கிறது, நடக்கிறது, அதெல்லாம் பேசிட்டு கடைசியாக கை கட்டி உட்கார்றது வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ லெஸ் ப்ரெசன்டேஷன் தான் இன்றைக்கி சொல்லணும். இதுக்கு நான் கொடுத்த பணம்லாம் ரொம்ப 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 குறைவு. ரொம்ப அருமையான செஷன். இதுக்கு என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி.